பரவாயில்லையே, நீ உண்மையிலேயே கெட்டிக்காரிதான் என்று சொல்வதை மட்டும் சுந்தரியால் கேட்க முடிந்தது. எப்படினாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை என்று சுந்தரிக்கும் புரிந்தது. அவங்க ஏதோ தந்திரம் பண்றாங்க. பிள்ளைகள் தங்களுக்குள் பேசியபடி வீட்டின் முன்புறமாக சென்றார்கள். வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருந்த மணிக்கிளி தென்னையிலிருந்து பறந்து இறங்கி சுந்தரி முயலை நெருங்கினான். மணியண்ண, மகிழ்ச்சி பெருக்கினால் சுந்தரிக்கு குரல் இடறியது. மணிக்கிளி அவளை தடுத்தான். பிறகு தாழ்ந்த குரலில் சொன்னான், நீ ஒன்றும் பேச வேண்டாம். நான் சொல்றத கேட்டா மட்டும் போதும். ராத்திரி மெதுவா ஆத்தங்கரைக்கு வந்துடு. நான் சின்ன முதலை அண்ணன்கிட்ட சொல்லி வைக்கிறேன். முதலை அண்ணன் முதுகில ஏறி நீ அக்கறைக்கு வந்துடலாம். இரவு வாகை மரத்தடிக்கு நாங்கள் எல்லாரும் வரோம். ஒன்றும் பயப்படாத. நான் போகட்டுமா? ஒரே மூச்சில் சொல்லி முடித்தான் மணிக்கிளி. மணிக்கிளி அண்ணா,